நதி ஓரம் தெர்மாக்கோடு போகும். ஒரு விரலை மட்டும் வைங்க போதும் ஸ்பீடை கண்டுபிடிக்க போயிடுச்சா. ஸோ மக்களே, இன்றைக்கி நல்ல கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஐ திங்க் இது இப்படியே போய் கடலில் கலந்துடும். ஸோ எதுக்கு சார் இதை வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பைக் வருது பாருங்கள். இதோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். போயிடுச்சு. இந்த ஸ்பீடு எதோட மேட்ச் ஆகணும்னா இந்த ஸ்பீடோமீட்டரோட மேட்ச் ஆகணும். சரி சார், இதுக்கு ஸ்பீடு இருக்குது. இப்போ இதில் ஒரு வெள்ளை கலரில் ஒன்று போகுதுல, அதோட ஸ்பீடை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது மாதிரி ஸ்பீடோமீட்டர் இருக்கா? ஸோ ஸ்பீடோமீட்டர் இது கிடையாது. அப்புறம் எப்படி நியூட்டர் ஆயிலர்னால் அந்த சயின்டிஸ்ட்னால் எப்படி இதை ஃபார்மலைஸ் பண்ணாங்க? ஸோ ஆயிலரோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், ரைட்டா? ஆயிலரோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அது எப்படி டேர்ம் ஆச்சு, ரைட்டுங்களா? இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு அசைகிற பொருளுக்கும், இப்போ என் கை அசைது பார்த்தீங்களா, தெரியுதா? இதோட ஸ்பீடு எப்படி கிடையாது? இதில் ஸ்பீடோமீட்டராக இருக்குது, இதில் கட்டி வச்சுருக்கேன்னா கிடையாது. அப்போ ஒரு தண்ணியோட ஸ்பீடை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இன்ஜினியர்ஸ் ஒரு சிம்பிள் கால்குலேஷன், அங்கே இருக்கிற அந்த சேனல் கால்குலேஷன் போடுவாங்க. இப்போ இதில் என்ன இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து சுழினா சுழல், இதை வந்து கேர்ளுன்னு வாங்க வெக்டார் கால்குலஸில். ஸோ இதுக்கு ஒரு பாட்டே பாடலாம், வைகை நதி ஓரம் வெக்டார் கால்குலஸ் படித்தேன், ஸ்டோக்ஸ் கிரீஸ் காஸ் தியரம் படித்தேன், ஆனாலும் பாஸ் ஆகலை. அப்போ புரிஞ்சு படிச்சிருக்கணும். ஓகே, ஸ்டோக்ஸ் கிரீன்ஸ் காஸ். ஸோ ஊற்றுகள் மற்றும் சிங்க், அது போய் சேரும் இடம் சிங்க், ரைட்டுங்களா? அதுதான். ஸோ நார்மலாக ஒரு பொருள் இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அதோட ஸ்பீடை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு தென்னை மட்டை போயிட்டுருக்கு. ஸோ எவனுக்கு திதி கொடுத்தாங்கன்னா அது பறந்து போயிட்டுருக்கு. இதை கண்டுபிடிச்சி என்னடா செய்ய போகிற முட்டாப்பலே அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்படி தான் எல்லாமே உருவாகுது. ஸோ நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதுக்கு 8 கோடி ரூபாய் பரிசு. இது வந்து ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ, சீரான ஒரு ஓட்டம். டர்புலண்ட் ஃப்ளோனா ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி கூட இருக்காது, ஓகேங்களா? ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து இது வரைக்கும் எந்த சயின்டிஸ்ட்டும் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணல. நான் சயின்டிஸ்டானா கிடையாது, ஐ ஆம் இன்ஜினியர். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தன்னோட பிரச்சனையை அவங்களே பார்க்கணும். ஸோ அதனால் நான் மெயினாக என்ன செய்ய போகிறேன்னா, இந்த நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷனுக்கு ஸ்மூத்தான சொல்யூஷன் இருக்கா? ஒரு கட்டாற்று வெள்ளம் போல் போகும்போது அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன், ஃப்ளோ லைன்ஸ் அண்ட் ஸ்ட்ரீக் லைன்ஸ்னு வாங்க. அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 8 கோடி ரூபா பரிசு கிளேமாத் இன்ஸ்டியூட் தரான். ஸோ தெருவில் ஒரு 8 கோடி ரூபா, 64 கோடி ரூபா இருக்குது. 8 கணக்கையும் சால்வ் பண்ணிங்கன்னா 64 கோடி ரூபா. ஸோ இதை கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணுங்கள். இதை இப்படியே வச்சுருக்கேன், ரைட்டுங்களா? இதை ஸ்கேல் பண்ணால் இங்கே ஒரு இதை வச்சுக்கலாம். ஒரு கையை வச்சிங்கன்னா இந்த விரல் இன்னும் கூடயே இருக்கும். அதனால் இந்த விரலை வச்சு ஒரு கம்பேரிட்டிவ் கால்குலேஷன். ஸோ சுழி அப்படின்னா அந்த ஃப்ளெமிங்ஸோட ரைட் ஹேண்ட் ரூல், அந்த ரூல் படி நடக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுழி போகுது பார்த்தீங்களா, அப்படியே நகர்ந்து போகுது, ரைட்டுங்களா? அப்போ இதை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுங்க, ஒரு 5 நிமிஷம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு புள்ளி இருக்கும், அந்த புள்ளியில் ஒவ்வொரு புள்ளிக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குது. ஒரு புள்ளியை நீங்கள் தொட்டிங்கன்னா அதில் வந்து ஃப்ளோ லைன்ஸ் அப்படியே போகும், ரைட்டுங்களா? இது வந்து ஒகேனக்கல்லில் நிறைய பேர் செத்து போகிறாங்கல்ல, அது காரணம் வந்து மேலே இருக்கிற ஓட்டம் வேறு, தண்ணி கடியில் இருக்கிற ஓட்டம் வேறு. ஒரு கல்லுனால், இப்போ இந்த பைக்கில் இந்த ஹெல்மெட் போட்டிருக்கீங்களா, இப்படி காற்றடிக்கும் போது இங்கே வந்து ஒரு ப்ரெஷர் உண்டாகும். அதே மாதிரி கீழே ஒரு கல் இருந்துச்சுனாலும் ஒரு ப்ரெஷர் உண்டாகும், வார்டெக்ஸ் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வெக்டார் கால்குலஸை லைவாக நம்ம பண்ண போகிறோம். இதுக்குரிய டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரு பைக் இப்படி போகுது, ரைட்டா? அந்த பைக்கோட ஸ்பீடோமீட்டர் வச்சு கால்குலேட் பண்ணுற மாதிரி, ஸ்பீடோமீட்டர்ன்றது ஒரு கியர் மெக்கானிசம், ரைட்டா? அது மாதிரி இருக்கும். ஸோ ஓடட்டும் 5 நிமிடங்கள் மட்டுமே. இந்த அங்கேனா ஒரு சுழி போகுது பார்த்தீங்களா? இந்த கிரீன் ஸ்டோக்ஸ் காஸ் தியரம், ஃப்ளக்ஸ்னா என்ன, சர்க்குலேஷன்னா என்ன, அதெல்லாம் அந்த பார்க்க போகிறோம், சரியா? ஃப்ளக்ஸு அப்படின்னா என்ன? ஸோ கக்கூஸ் வாலியை எப்படி தூக்கிட்டு போகிறீங்க, நார்மலாக இருக்குது ஃபோர்ஸு. அந்த வாலியை தூக்கிட்டு போகும்போது நார்மலாக இருக்கும்போது அது எந்த வேலையும் செய்யலை, இந்த இப்படியே வச்சுட்டே போவோம். ஆனால் அதை ஃப்ளக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஒரு உடம்பு முழுக்க நடக்கிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன், அந்த கெமிக்கல் எனர்ஜி எப்படி கன்வெர்ட் ஆகுது அது கூட சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வார்டெக்ஸ் இங்கே போகுது பார்த்தீங்களா, அழகாக போகுது. ஓகே, ஸோ இதுதான் வெக்டார் கால்குலஸ். இது வைகை நதி கிடையாது, நாகமலை புதுக்கோட்டை, சரிங்களா? இந்த நாகமலை புதுக்கோட்டை
அருமையான இந்த நதி ஓட்டத்தில் நாம் கண்டு கொண்டிருப்பது ஒரு அருமையான ஓட்டத்தை நம்ம கண்டு கொண்டிருக்கிறோம். ஓகே, ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்க நிறையா கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு இதை பற்றினா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வரும். ஒரு காரு கூட கண்டுபிடிக்கலாம். இப்படி வேகமாக போகிறது பற்றிலாம் டக்குன்னு காரு கண்டுபிடிக்கலாம். இந்த ஸ்பீடை நம்ம கால்குலேட் பண்ணணும். நன்றி, வணக்கம் சொல்ல மாட்டேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் சொல்லுவேன்.